வெல்கம் டு திருமகள் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூஜை சாமான் எப்படி ஈஸியாக வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படின்னு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு 2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கிற டிஷ் வாஷ் பண்ணுவோம்ல அந்த லிக்விடை எடுத்து கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மிக்ஸில். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கேஸில் வச்சுட்டு நல்லா சூடு ஏறின அளவுக்கு ஏறினா போதும். அப்புறம் ஆறின பிறகு நம்ம பூஜை சாமான்லாம் குங்குமம் மஞ்சளாக இருக்குல்ல அதை நார்மல் வாட்டரில் லைட்டாக போட்டு வாஷ் பண்ணிட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லிக்விட் மாதிரி இருக்குல்ல அதில் டிப் பண்ணி 1 நிமிஷம் நல்லா டிப் பண்ணி திருப்பி விட்டிங்கன்னா எல்லா பூஜை பாத்திரமும் பளிச்சுன்னு ஆகிடும். நம்மளுக்கு எவ்வளோ பூஜை சாமான் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த லிக்விடை மிக்ஸ் பண்ணி குவான்டிட்டி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பூஜை சாமான் தான் இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக நான் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், 1 நிமிஷம் தான். வெறும் டிப் பண்ணி எடுத்தாலே பளிச்சுன்னு ஆகிடும். ரொம்ப நேரம் போட்டு பூஜை சாமான் போட்டு இந்த சபினா பவுட்ரு அதெல்லாம் போட்டு தேய்க்கிற வேலைலாம் தேவையே இல்லை. இது ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து என்னென்னா காலையில் எனக்கு ஒரு ஆர்டர். நான் ஆயில் எங்களுக்கு இந்த கண்ணாடி ப்ரௌனில் வாங்கினா உடஞ்சிரும்னால ஸ்டீலில் தேடிட்டு இருந்தேன். ஹோல்டரோட வித்து கைப்பிடிச்சி ஊற்றுற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் போட்டேன், வந்துடுச்சு. நல்லாவும் இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. இது மீஷோவில் தான் வாங்கினேன். சூப்பராக இருக்குது. 250 தான். வேணுன்றவங்க போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். நல்லா யூஸ் ஆகுது. உள்ளே ஃபுல்லாக ஸ்டீல் தான். வெளியில் மட்டும் அந்த மூடி போடுற இடம் மட்டும் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. மற்றபடி குவாலிட்டி சூப்பராக இருக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.